إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله عز وجل في محكم التنزيل والفرقان العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد وقال نبينا صلى الله عليه وسلم في حديث طويل التقوى ها هنا وأشار إلى صدره إلى آخر الحديث என் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அனைத்து ஜும்ஆ உரைகளுக்கு முன்பாக 3 ஆயத்துகள் ஓதப்படும். யா அய்யுஹன் நாஸு தக்கூ ரப்பக்கும் என்ற அந்த ஒரு ஆயத், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி என்ற அந்த ஆயத், மூன்றாவதாக யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா. முதல் ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை பார்த்து கூறுகிறான், தக்வா உடையவர்களாக இருங்கள் என்று. இரண்டாவதும் மூன்றாவது ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களை பார்த்து கூறுகிறான், முஃமின்களே தக்வா உடையவர்களாக மாறுங்கள், உண்மையான முறையில் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். தக்வா எது? தக்வா எங்கிருந்து ஒரு மனிதனுக்கு வருது என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களில் விளக்கி இருக்கிறார்கள். அதில் ஒரு இடம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட ஹதீஸில் இறுதி பகுதியில் கூறினார்கள், அத்தக்வா ஹாஹுனா. அந்த ஹதீஸோட ஆரம்பம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்தார்கள், போட்டி போட்டுக் கொள்ளாதீர்கள், கோபித்துக் கொள்ளாதீர்கள், யாரும் யாரை பற்றியும் புறம் பேச வேண்டாம் என்று நீண்ட ஒரு உபதேசங்கள் செய்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அத்தக்வா ஹாஹுனா. அதை அறிவிக்கக்கூடிய சஹாபாக்கள் கூறுகிறார்கள், வ அஷார இலா ஸத்ரி, அவர்களுடைய நெஞ்சுக்கு அது கையை காமித்து அத்தக்வா ஹாஹுனா என்று கூறினார்கள். இப்ப தக்வாவுடைய இடம் எது? ஒரு மனிதன் நல்ல அமல்கள் செய்கிறான், ஐவேளை தொழுகிறான், இரவில் முழித்து தொழுகிறான், நோம்பெல்லாம் பிடிக்கிறான், குர்ஆனை மனனம் செய்திருக்கிறான், ஆலிமாக இருக்கிறான், இதெல்லாம் அறிகுறியா அவன் தக்வா உடையவனாக இருப்பதற்கு. வெளிரங்கத்தில் ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை பார்க்கும்போது இதையெல்லாம் வைத்து அவன் கணக்கு போட்டுக் கொள்ளுவான், இவன் முத்தகி, இவன் தக்வா உடையவனாக இருக்கிறான் என்று. ஆனால் அல்லாஹ்விடம் தக்வா உடையவன் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த கல்வி யாருக்கு சுத்தமாக இருக்கிறதோ, இந்த கல்வியில் இருக்கிறது தக்வா, இந்த கல்வியில் இருந்து வருவது தான் தக்வா. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயத்தை கை காமித்து கூறினார்கள், அத்தக்வா ஹாஹுனா, தக்வா இங்கிருந்து வர வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், லன் யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா. நீங்க அறுத்து பலியிடுற அந்த பிராணியோட இரத்தமோ அல்லது அதோட மாமிசமோ அல்லாஹ் வந்து அடைவதில்லை. நீங்க செய்யக்கூடிய நல்ல அமல் உங்க கல்பிலிருந்து வந்ததா, உங்க உள்ளத்திலிருந்து வந்ததா? ஏனென்றால் இன்றைய காலத்தில் பார்க்கிறோம், எத்தனையோ பேர்கள் தான தர்மங்கள் செய்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட தான தர்மங்கள் என்று அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். தர்மங்கள் செய்கிறார்கள், அதே நேரத்தில் அது ஒரு போட்டோ, அதை ஒரு போட்டோ பிடிக்கிறார்கள். ஏன்? மக்களுக்கு தெரிய வேண்டும் என்னிடம் இருந்த காசு இந்த ஏழையிடம் சென்று விட்டது என்று. அதே போன்று ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள், போட்டோ, ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள், வீடியோ. சுப்ஹானல்லாஹ், இந்த அளவுக்கு பிரபலப்படுத்தினால் அந்த அமல் இந்த கல்விலிருந்து வந்ததா அல்லது மக்களுக்காக வெறுமனே இந்த கைகள் செய்ததா, வெறுமனே இந்த கால் நடந்ததா? இல்லை, இந்த அமல் கல்விலிருந்து வர வேண்டும். இந்த கல்வி எப்பொழுது தூய்மையாகிறதோ அப்பொழுதுதான் ஒரு அடியானோட அமலும் தூய்மையாகும்.
அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு ஹதீஸில் கூறுகிறார்கள், அழகான ஹதீஸ், ஒரு மனிதனோட கல்பு, இதயம், ஒரு மனிதனோட உள்ளம் எந்த அளவுக்கு முக்கியமானது. உள்ளத்தோட அமல், உலமாக்கள் அமலை பிரிக்கும் போது 2 வகையான அமல் என்று பிரிப்பார்கள். அமலுல் ஜவாரிஹ், கைகளும் கரங்களும் கால்கள் உறுப்புகள் செய்யக்கூடிய அமல். அதை விட முதன்மையான ஒரு அமல் தான் அமாலுல் கல்ப், கல்போட அமல். இது தூய்மையாக இருந்தால் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய உறுப்புகளோட அமல் தூய்மையாக இருக்கும். இதே தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் கூறினார்கள். நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول, رسول الله صلى الله عليه وسلم கூறினதை நான் கேட்டேன். அலா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிக்கிறார்கள், நிச்சயமாக அலா வ இன்ன ஃபில் ஜஸதி லமுத்கா, ஒரு மனிதனோட நெஞ்சிலும் ஒரு சதை துண்டு உள்ளது. ஒரு சதை துண்டு, முத்கா, அது வெறும் ஒரு சதை துண்டு. இதா ஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லு, அந்த சதை துண்டு சரியாகிவிட்டால், அந்த சதை துண்டு சீராகிவிட்டால், ஸலுஹல் ஜஸது குல்லு, ஒரு மனிதனோட உடல் முழுவதும் சீராகிவிடும். وَإِذَا فَسَدَتْ, அந்த சதை துண்டு வீணா போய்விட்டால், அந்த சதை துண்டுக்கு ஏதோ ஒன்று குறைபாடு ஏற்பட்டு விட்டால், ஃபஸதல் ஜஸது குல்லு, அவனோட உடல் முழுவதும் கெட்டு போய்விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு கூறினார்கள், அலா வஹியல் கல்ப், அதுதான் கல்ப். அந்த கல்பை ஒரு மனிதன் தூய்மையாக வைத்திருந்தால் அவனோட அமல்களும் அவனோட வாழ்க்கையும் தூய்மையாக இருக்கும். அந்த கல்பை அவன் சீர்கெடுத்து விட்டால், அந்த கல்பை அவன் கெடுத்து விட்டால், அவனோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அமல்களும் கெட்டு போய்விடும். உதாரணத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஒரு விஷயத்தை விட்டு தடுக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரன் மினல்-ظن, முஃமின்களே, அதிகமாக மற்றவர்களை பற்றி யோகிப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இன்ன பஅத-ظن இஸ்முன் வலா தஜஸ்ஸஸு, ஒருத்தரை தூய் ஆராயாதீர்கள். அவன் என்ன பண்றான், எங்க போறான், என்ன பண்றான், அவனுக்கு என்ன, அவனுக்கு என்ன தொடர்பு, இப்படி ஆராயாதீர்கள். உங்களுக்கு எந்த விஷயத்தில் தேவையில்லையோ பலனில்லையோ அந்த விஷயத்தை கொஞ்சம் சிந்திக்காதீர்கள், பின்னாடியே போய் ஆராயாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்க, மனிதர்கள் அதுக்கு மாற்றமாக செய்கிறார்கள். இவன் எவ்வளவு சம்பாதித்தான், இவனுக்கும் அவன் மனைவிக்கு இடையில் உள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது, அவனுக்கும் அவனோட உம்மாக்கும் இடையில் உள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது, அவனோட குடும்பத்தில் எவ்வாறு அந்த குடும்பம் இருக்கிறது, தேவையில்லாத விஷயத்தை பின்தொடர்கிறான். அதனால் அவனோட வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏற்படுகிறது. அதனால் அவன் சில பொய்களை சொல்கிறான். அதனால் அவன் சில பொய்களை சொல்லி சில மோசடிகளை செய்கிறான். ஏன்? இந்த ஹராம், ஒரு ஹராமை செய்து விட்டான், அவனோட வாழ்க்கையெல்லாம் சீர்கிட்டு போய்விடும். இதைத்தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த கல்போட விஷயத்தில் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், இந்த கல்வை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தவர்களை பற்றி நினைக்கும் போது நல்லதே நினையுங்கள், அதுக்கு பிறகு வரக்கூடிய அனைத்தும் நன்றாக இருக்கும். அடுத்தவர்களை பற்றி தப்பாக நினைத்தால் அவன் தவறே செய்திருக்க மாட்டான், ஆனால் இவன் தவறு செய்யக்கூடியவன், இவன் செய்திருப்பான், இவன் என்ன செய்தான் பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு இன்றைய காலத்தில் வலைதளங்களில் ஒரு மனிதன் இந்த பாவத்தை செய்து விட்டான் என்று யாராவது பதிவு செய்து விட்டால், சுப்ஹானல்லாஹ், இந்த முஸ்லிம் உம்மத்துக்கு என்ன கேடு நடந்து விட்டது, அந்த சகோதரனோட பாவத்தை பின்தொடர்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அதை ஷேர் செய்கிறார்கள், மற்றொரு சகோதரனுக்கு ஷேர் செய்கிறார்கள். நினைத்துக் கொள்ளாதீர்கள் இது வெறுமனே இந்த கைகள் சென்ற தவறு என்று. இல்லை, இந்த கல்வி கிட்டு போய்விட்டது, இந்த கல்வி தூய்மையாக இல்லை, அதனால் தான் இந்த கரங்கள் செய்தது. இந்த கல்வி தூய்மையாக இல்லை, அதனால் தான் இந்த கரங்களும் இந்த கண்களும் இந்த காதுகளும் அந்த பாவத்தை கேட்டு சந்தோஷம் அடைந்தது. இதே இந்த கல்வி தூய்மையாக இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி வந்து கூறினார், யா ரசூலல்லாஹ், நான் ஸினா செய்து விட்டேன், நான் விபச்சாரம் செய்து விட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் நடவடிக்கை என்னவாக இருந்தது? மறைத்தார்கள். தெரியாமல் செய்திருப்பாய், போய் அல்லாஹ்விடம் தௌபா செய். மறைத்தார்கள். அது ஒரு தூய்மையான உள்ளத்தின் ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. அதே போன்று அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதன் நல்லது செய்கிறானோ அல்லது பாவம் செய்கிறானோ அது அவனோட கல்வி எவ்வாறு இருக்கிறதோ அதை பொறுத்து தான் இருக்கிறது. ஒரு மனிதன் நல்லதே நாடினால், நான் நல்லது செய்ய வேண்டும், நன்மைகளை செய்ய வேண்டும் என்று நாடினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு அவனோட பாதையை இலகுவாக்கி வைக்கிறான். அதே தானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், ஃபஅம்மா மன் ஆதா வத்தகா, யாரவர் ஆதா சதகாக்கள் கொடுத்து மற்றவர்கள் கொடுத்து வத்தகா தக்வாவுடையவனாக இருக்கிறானோ. தக்வாவுடையவன் என்றால் என்ன?
அவனோட கல்வை தூய்மையாக வைத்துக் கொண்டு இருக்கிறானோ, வஸத்தக பில் ஹுஸ்னா, உண்மையாக்கி அவன் மற்றவர்களுக்கு சதக்கா செய்தவனாக இருக்கிறானோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஆயத்தில் கூறுகிறான், ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, அவனுக்கு அதோட பாதையை அல்லாஹ் லேசாக்கி தருவான். இலகுவான பாதையை அல்லாஹ் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். யாருக்கு இது? அவனுடைய உள்ளம் தூய்மையாக இருக்கிறது. நான் நன்மைகள் செய்ய வேண்டும், நன்மையை கொள்ளையடிக்க வேண்டும், அடுத்தவனை பேசுவதை விட்டுவிட்டு நல்லதையே செய்ய வேண்டும், அடுத்தவனை பற்றி தப்பாக நினைப்பதை விட்டு அவனை பற்றி நன்மையாக நினைக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு நன்மையோட பாதையை லேசாக்கி வைப்பான். சற்று சிந்தித்து பாருங்கள். நாமும் இதே உலகத்தில் தான் வாழ்கிறோம், உலமாக்களும் இதே உலகத்தில் தான் வாழ்கிறார்கள், நாமும் இதே உலகத்தில் தான் வாழ்கிறோம், சஹாபாக்களும் இதே உலகத்தில் தான் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கும் நமக்கும் இடையில் வித்தியாசம் என்ன? நாம் நினைப்பது, நம்மளோட கல்வி நினைப்பது அடுத்தவனோட பாவத்தை ஆராய்வது. இவன் அதை செய்திருப்பான், கல்வி வீணாய் போயிருக்கிறது. உலமாக்கள், அல்லாஹ் நாடின உலமாக்களை தவிர அந்த உலமாக்கள், நல்ல உலமாக்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள்? ஏன் இந்த இடத்தில் உலமாக்களை சான்றிதழாக எடுக்கிறேன்? ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவர்கள் உலமாக்கள் என்று. அந்த உலமாக்களோட வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது? நல்ல அமல்களை சுலபமாக செய்கிறார்கள், நல்ல அமல்களை லேசாக செய்கிறார்கள், இரவில் எழுந்திருச்சு தொழுகிறார்கள். ஏன்? அவர்களால் ஏன் முடிகிறது, நம்மளால் ஏன் முடியவில்லை? காரணம், இந்த கல்வி பழுதடைந்து விட்டது, இந்த கல்வி வீணா போய்விட்டது. இந்த கல்வி லேசாக இருந்தால், இந்த கல்வி தூய்மையாக இருந்தால் ஒரு மனிதனால் ஃபஜ்ருக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் எந்திரிக்க முடியும். ஒரு மனிதனால் தஹஜ்ஜுதுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் எந்திரிக்க முடியும். காரணம் என்ன? நாம் ஏன் நல்ல வழிக்கு ஏன் நமக்கு நல்ல வழி சுலபமாக இல்லை? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், ஃபலம்மா ஜாகு அஸாகல்லாஹு குலூபஹும், எப்பொழுது அவர்கள் வழி தவறி போனார்களோ, எப்பொழுது அவர்கள் வழி தவறி போனார்களோ, அஸாகல்லாஹு குலூபஹும், அல்லாஹ் அவர்கள் கல்பை வழி தவறு செய்து விட்டான். காரணம் என்ன? நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு இடத்தில் ஒரு பாவத்தை துணிச்சலாக இறங்கி செஞ்சிருப்போம். அல்லாஹ் பார்க்கிறான், யாரும் பார்க்கிறான், துணிச்சலாக இறங்கி செய்திருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கல்புக்கு அந்த பாதையை லேசாக்கி வைத்து விடுவான். எந்த ஒரு கல்பு போட்டி போட்டு கஷ்டப்பட்டு நன்மையை செய்தோம், அல்லாஹ் அந்த கல்புக்கு இந்த பாதையை லேசாக்கி வைப்பான். உலமாக்களில் ஒருத்தவர் அழகாக கூறினார்கள், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் கூறினார்கள், நான் ஆரம்பத்தில் என் கல்வை இழுத்துக் கொண்டே வந்தேன், நல்லதின் பக்கம் இழுத்துக் கொண்டே வந்தேன், என்னோட கல்வோ அழுது கொண்டே வந்தது. எப்பொழுது நான் அந்த நன்மை அதிகம் செய்ய 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 ஆரம்பித்தேனோ, என்னோட கல்வை நான் இழுத்துக் கொண்டு செல்கிறேன், என்னோட கல்வி என்னோட சிரித்துக் கொண்டு வருகிறது என்று கூறினார்கள். அர்த்தம் என்ன இதற்கு? ஆரம்பத்தில் அவர்கள் அந்த நன்மையை செய்யும் போது கஷ்டப்பட்டார்கள். இந்த கல்வி அதற்கு மாற்றமாக கூறினது, அல் கல்பு அந்த நஃப்ஸ் அம்மாராக இருக்கிறது, தவறின் பக்கம் வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. போராடினார்கள், அந்த நஃப்ஸோட போராடினார்கள். அப்பொழுது அந்த கல்வி அழுனது, அந்த கல்வி அழுதுச்சு. அப்பொழுது போராடி அந்த கல்வை நன்மையின் பக்கம் கூட்டி வந்தேன். எப்பொழுது அந்த கல்விக்கு பழக்கப்பட்டுச்சோ, பழக்கமானதோ, அந்த நன்மை பழக்கமானதோ, சிரித்துக்கொண்டு என்னோட இந்த நன்மையை செய்து கொண்டிருக்கிறது என்று அந்த உலமாக்கள் கூறினார்கள். இதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு மனிதன் அவனோட கல்வை பதப்படுத்த வேண்டும். எவ்வாறு ஒரு எஜமான் அவனோட குதிரையை பதப்படுத்துகிறானோ, ஒரு போருக்கு செல்வதற்கு முன்னாடி அதுக்கு தீனி கொடுக்கிறான், உணவு கொடுக்கிறான், அதை பந்தயத்தில் ஓட வைக்கிறான், அனைத்தும் செய்கிறான், அதை பதப்படுத்துகிறான். அதே போன்று ஒரு மனிதன் இந்த கல்வை பதப்படுத்த வேண்டும். இதுக்கு பல வழிகள் உண்டு. அதில் முதல் வழிதான் ஒரு மனிதனோட அகீதா சரியாக இருக்க வேண்டும், ஒரு மனிதனோட கொள்கை சரியாக இருக்க வேண்டும். என் அன்பான சகோதரர்களே, நிறைய சம்பவங்கள் கேட்டிருப்போம், சூஃபியாக்கள் சொல்லக்கூடிய அனைத்து சம்பவங்களும் கேட்டிருப்போம். அவர்களோட கல்பு அவ்வாறு இருந்தது, இவ்வாறு இருந்தது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கல்பு சரியான அகீதாவில் இருந்தால் மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதனை சுட்டி காமித்து கேட்கிறார்கள், இந்த மனிதன் ஜாஹிலியாவில் அதிகம் சதகா செய்யக்கூடியவனாக இருந்தான், அதிகம் தான தர்மங்கள் செய்யக்கூடியவனாக இருந்தான். ஆனால் இஸ்லாத்தை எடுத்துக்கொள்ள, இஸ்லாத்தில் வரல, அவனுக்கு ஏதாவது ஒரு கூலி உண்டா மறுமை நாளில் என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஆயிஷாவே, அவனுக்கு எந்த வகையான கூலியும் இல்லை. ஏன்? அவன் ஒரு நாளும் கூறவில்லை அல்லாஹும்ம ஃபிர்லி என்று, ஒரு நாளும் அவன் கூறவில்லை, யா அல்லாஹ் என்னோட பாவங்களை மன்னித்து விடு, அல்லாஹ்விடம் அவன் ஒரு நாளும் திரும்பவில்லை. இப்போ முதல்
விஷயம். ஒரு மனிதனோட கல்வி தூய்மை அடைய வேண்டும் என்றால் சரியான கொள்கையில் இருக்க வேண்டும். ஷிர்க் செய்து கொண்டிருக்கிறோம், இணை வைப்பில் இருக்கிறோம், எந்த அளவுக்கு நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம் என்னோட கல்வி ராஹத்தா இருக்குது என்று. ஆனால் தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வோட சோதனை இறங்கிவிட்டால் இந்த கல்வி சோதிக்கப்படும். அப்பொழுது தெரியும் இந்த கல்வி ராஹத்தா இருக்குதா எதுவாக இருக்குது என்று. உதாரணத்திற்கு 2 நபர்களை எடுத்துக்கொள்வோம். ஒரு நபர் தௌஹீத்வாதி, அவனுக்கு எந்த கஷ்டம் ஏற்பட்டாலும் அல்லாஹ்விடம் கையேந்துவான். இன்னொரு நபர் ஷிர்க் செய்யக்கூடியவனாக இருக்கிறான், இணை வைக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவனுக்கு கஷ்டங்கள் ஏற்படுது, ஆனாலும் அவன் ஐவேளை சொல்கிறான். இந்த இருவருக்கும் ஒரு கஷ்டம் இறங்குகிறது. ஒரே அளவுக்கு கஷ்டம் என்று வைத்துக் கொள்வோம். இந்த தௌஹீத்வாதியோட செயல்பாடு எவ்வாறு இருக்கும்? அல்லாஹ்விடம் திரும்புவான், அல்லாஹ் சக்தி வாய்ந்தவன் என்று திரும்புவான், அல்லாஹ்விடம் அவனோட கஷ்டத்தை ஒப்படைப்பான், அவனோட கல்பு ராஹத்தாக இருக்கும். ஆனால் இந்த இணை வைக்கக்கூடியவன் தர்காக்கு செல்லுவான், அவுலியாக்களிடம் செல்லுவான், அவனோட கல்பு கூறும் இந்த அவுலியாவிடம் எந்த சக்தியும் இல்லை என்று. ஆனாலும் அவுலியாக்களிடம் செல்லுவான். ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கல்பை ஃபித்ரத்தின் அடிப்படையில் படைத்து இருக்கிறான். இந்த கல்பு அடிப்படையில் ஷிர்க் செய்யாது. அப்படிப்பட்ட இந்த கல்பை அவன் இணை வைப்பில் போட்டு தள்ளுகிறான். அவனோட கல்வி எவ்வாறு ராஹத் அடையும்? இப்பொழுது தெரியும், அல்லாஹ்வோட சோதனை இறங்கும் போது தெரியும், சரியான கொள்கையில் இருக்கக்கூடியவரோட கல்வி, தூய்மையாக இருக்கக்கூடிய கல்வி ராஹத் அடையும். அதே போன்ற அன்பான சகோதரர்களே, இந்த கல்வி தூய்மை அடைய வேண்டும் என்றால் அல்லாஹ்விடம் அதிகம் துஆ செய்ய வேண்டும். ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அவர்களை பற்றி சஹாபாக்கள் கூறும்போது கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஒரு துஆவை கேட்பார்கள். எந்த துஆ? யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடிய அல்லாஹ்வே, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உன்னோட தீனின் மீது என்னோட கல்பை, என்னோட உள்ளத்தை உறுதியாக்கி வைப்பாயாக என்று அல்லாஹ்விடம் துஆ கேட்டவர்களாக அதிகம் இருப்பார்கள். அப்பொழுது அந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த துஆவை எங்களுக்கு கற்றுத் தருகிறீர்கள். அந்த நேரத்தில் நாங்களோ அல்லாஹ் மீது ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறோம், உங்க மீதும் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறோம். சஹாபாக்கள் கூறுவதை கேளுங்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஆமன்னா பிக், உங்களை ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறோம். ஒபிமா ஜிஅத பி, நீங்க கொண்டு வந்த அந்த குர்ஆனை நாங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறோம். ஃபஹல் தகாஃபு அலைனா, எங்களோட உள்ளங்களை கண்டு நீங்க பயப்படுகிறீர்களா? எங்களோட உள்ளங்கள் மாறிவிடும் என்று அஞ்சுகிறீர்களா என்று கேட்டார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சஹாபாக்களிடம் கூறினார்கள், நஅம். எந்த சஹாபாக்களை பார்த்து கூறினார்கள்? எந்த சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறினான், ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அல்லாஹ்வையும் அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள். அந்த சஹாபாக்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களை கண்டு நான் அஞ்சுகிறேன் என்று கூறினார்கள். கூறிவிட்டு கூறினார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை நன்றாக கேளுங்கள், இன்னல் குலூப், நிச்சயமாக உள்ளங்கள் எல்லாம், இன்னல் குலூப், இதை கேட்கும்போது இதில் நம்மளோட கல்பும் அடங்கும், நம்ம கல்பும் அடங்கும். இன்றைக்கு தௌஹீத்வாதியாக இருக்கக்கூடிய நம்ம கல்பும் இதில் அடங்கும். இன்று நல்ல அமலில் ஈடுபடக்கூடிய நம்ம கல்பும் இதில் அடங்கும். சஹாபாக்களோட கல்வி இதில் அடங்கினது, நம்மளோட கல்பும் இதில் அடங்கும். இன்னல் குலூப், நிச்சயமாக கல்புகள் அனைத்தும் பைன இஸ்பஈன் மின் அஸாபிர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய இரு விரல்களுக்கு இடையில அனைத்து கல்புகளும் இருக்கிறது. யுகல்லிபுஹா கைஃப யஷா, அல்லாஹ் எவ்வாறு நாடுகிறானோ அவ்வாறு அதை புரட்டு போடுகிறான். சற்று சிந்தித்து பாருங்கள். இன்றைய நாளைக்கு முஃமினாக வாழ்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு காலம் வரும், யுஸ்பிஹு முஃமினன் வ யும்சி காஃபிரா, ஒரு மனிதன் அவன் காலையில் விழிக்கும் போது முஃமினாக இருக்கிறான், மாலை அடையும் போது காஃபிராக மாறுகிறான். யுஸ்பிஹு காஃபிரன் வ யும்சி முஃமினா, சில நபர்கள் வ யும்சி முஃமினன் வ யுஸ்பிஹு காஃபிரா, சில நபர்கள் மாலை பொழுதில் முஃமினாக இருக்கிறார்கள், காலை பொழுது அடைந்து விட்டால் காஃபிராக மாறுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு இந்த ஜும்ஆவில் அமர்ந்திருக்கிறோம், முஃமினாக இந்த ஜும்ஆவில் அமர்ந்திருக்கிறோம். இந்த மாலை பொழுதில் எத்தனை பேர் எந்த பாவத்தை செய்ய போகிறோம் யாருக்கு தெரியும்? எத்தனை முஃமின்கள் ஜும்ஆவுரையை கேட்டுவிட்டு, முஃமினாக இங்கு அமர்ந்து ஜும்ஆவுரையை கேட்டுவிட்டு அதே மாலையில், அதே மக்ரிப் பொழுதில், அதே இஷா பொழுதில் பாட்டு கேட்கிறார்கள், படங்கள் பார்க்கிறார்கள். இதே தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு மனிதன் காலை பொழுதில் முஃமினாக இருக்கிறான், மாலை பொழுது அடைந்து விட்டால் காஃபிராக மாறுகிறான். அல்லாஹ் இலகுவாக இந்த கல்பை புரட்டி போடுவான். அதனால் தான் அதிகம் துஆ கேட்க வேண்டும். யா முகல்லிபல் குலூப்,
யா முகல்லிபல் குலூப், கல்புகளை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்பி அலா தீனிக், என்னோட கல்வை இந்த மார்க்கத்தின் மீது உறுதியாக்கிவை. இந்த துஆவை யார் கேட்டா? யார் கேட்டா? எந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட கல்பு சுத்தம் செய்யப்பட்டதோ, எந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக அனுப்பினானோ, எந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் நபராக சொர்க்கம் செல்வார்களோ அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை அதிகம் கேட்டார்கள். நம்மளோட நிலைமை என்ன? எந்த சஹாபாக்களை பார்த்து கூறினார்கள், உங்களோட விஷயத்திலும் நான் அஞ்சுகிறேன். அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட பொருத்தம் வாக்குறுதியாக சொல்லப்பட்டது இந்த குர்ஆனில். அந்த சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல இடத்தில் புகழ்ந்திருக்கிறான். அந்த சஹாபாக்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஆம், உங்களை கண்டும் நான் அஞ்சுகிறேன் என்று, உங்களோட விடயத்திலும் நான் அஞ்சுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதே போன்று அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதன் அவனோட கல்வை தூய்மை செய்ய வேண்டும் என்றால் அதிகம் தௌபா செய்ய வேண்டும், அதிகம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். நாம் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். யாராக இருக்கட்டும், உலகத்தில் மனிதனாக பிறந்து விட்டால் அவன் பாவம் செய்வான், அல்லாஹ் நாடினவர்களை தவிர. அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம், அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸில் கூறுகிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல்லாஹ் கூறுவதாக கூறுகிறார்கள், யா அப்தி யா இபாதி, என்னோட அடியார்களே, நீங்க அனைவரும் இரவிலும் பகலிலும் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அல்லாஹ் பாவம் செய்தால் என்று கூறவில்லை, பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடம் சொன்னது என்ன? அல்லாஹ் நம்மிடம் கட்டளையிட்டது என்ன? ஃபஸ்தக்ஃபிரூனி, என்னிடம் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அக்ஃபிர் லக்கும், உங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகிறேன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். இந்த பாவங்கள் எவ்வாறு ஒரு மனிதனோட கல்வை பழுதடைய செய்கிறது, எவ்வாறு ஒரு மனிதனோட கல்வை கெடுக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு ஹதீஸில் கூறினார்கள். துஅரதுல் ஃபிதனு அலல் குலூபி ஊதன் ஊதா, ஒரு மனிதனோட கல்வின் மீது ஃபித்னாக்கள் ஊதன் ஊதா என்றால், ஒரு பாயில் நம்ம பார்க்கிறோம் குச்சி குச்சியா இருக்கும், எப்படி ஒரு குச்சிக்கு பிறகு ஒரு குச்சி, இன்னொரு குச்சிக்கு பிறகு இன்னொரு குச்சி, அவ்வாறு ஒரு மனிதனோட கல்வி ஃபித்னாக்களை எதிர்கொள்ளும். ஒரு ஃபித்னாக்கு பிறகு இன்னொரு ஃபித்னா, இன்னொரு ஃபித்னாக்கு பிறகு இன்னொரு ஃபித்னா. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இரண்டு கல்பை கூறினார்கள், இரண்டு உள்ளங்களை பற்றி அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஃபஅய்யு கல்பின், எந்த கல்பு அஷ்ரபஹா, அந்த பாவத்தை உள்வாங்குகிறதோ, அந்த ஃபித்னாவை உள்வாங்குகிறதோ, நுகிதத் ஃபீஹி நுக்தத்தன் சௌதா, அந்த கல்பின் மீது கருப்பு புள்ளி ஒன்று போடப்படுகிறது, கரும்புள்ளி ஒன்று போடப்படுகிறது. ஃபஅய்யு கல்பின் வஅய்யு கல்பின் அன்கரஹா, எந்த கல்பு, இரண்டாவது ஒரு கல்பை கூறுகிறார்கள், இரண்டாவது ஒரு உள்ளத்தை கூறுகிறார்கள், எந்த உள்ளம் அதை பாவம் என்று தள்ளிவிட்டதோ, இது பாவம், இது ஃபித்னா என்று ஒதுக்கிவிட்டதோ, அந்த கல்பின் மீது நுகிதத் ஃபீஹி நுக்தத்தன் பைதா, அந்த கல்பின் மீது ஒரு வெள்ளை புள்ளி போடப்படுகிறது. எந்த அளவுக்கு? ஹத்தா யஸீரல் கல்புல் அப்யது மிஸ்ல ஸஃபா, எந்த ஒரு உள்ளம் இது பாவம் பாவம் என்று தள்ளிவிட்டே இருந்ததோ அந்த உள்ளம் ஒரு நாள் வெள்ளை வெள்ளை என்று தூய்மையாக மாறிவிடும். எந்த கல்பு, எந்த உள்ளம் அதை உள்வாங்கிக் கொண்டே இருந்ததோ, அது உள்வாங்கிக் கொண்டே இருந்ததோ, இது பாவம் என்று தெரிந்தும் அதை உள்வாங்கிக் கொண்டிருந்ததோ, அந்த கல்வி இருளடைந்து விடும். எந்த அளவுக்கு என்றால் ஒரு காலம் வரும், அந்த கல்விக்கு, அந்த உள்ளத்துக்கு ஒரு காலம் வரும், இது பாவம், கண்ணுக்கு முன்னாடி ஒரு பாவம் நடந்தாலும் இது பாவம் என்று அந்த உள்ளத்துக்கு தெரியாது. என் அன்பான சகோதரர்களே, எத்தனை பாவங்கள் கண்ணுக்கு முன்னாடி நடக்கின்றது. சிரத்தில் பார்க்கிறோம் எத்தனையோ போஸ்டர்கள், அனைத்தும் பாவங்கள். நம் உள்ளத்துக்கு தெரிகிறதா இதெல்லாம் பாவம் என்று? இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு தெரிகிறதா இதெல்லாம் பாவம் என்று? கண்ணுக்கு முன்னாடி வட்டி கடைக்கு முஸ்லிம்கள் செல்லுகிறார்கள், முஸ்லிம் தாய்மார்கள் செல்லுகிறார்கள், கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறதா இது பாவம் என்று? கண்ணுக்கு முன்னாடி ஷிர்க் நடக்கின்றது, கண்ணுக்கு முன்னாடி இணை வைப்பு நடக்கிறது, இந்த உள்ளத்துக்கு தெரிகிறதா இது இணை வைப்பு என்று? தெரிந்திருந்தால் தடுத்திருக்கும், தெரிந்திருந்தால் அட்லீஸ்ட் வருத்தப்பட்டு இருக்கும். ஆனால் இந்த முஸ்லிம் சமுதாயம் இந்த அளவுக்கு மாறிவிட்டது. அவன் பாவம் செய்யறாது, அவனோடது. எந்த அளவுக்கு என்றால் அவன் செய்யக்கூடியது பாவம் என்று கூட உணராத உள்ளமாக மாறிவிட்டது இந்த முஸ்லிம் சமுதாயத்தின் உள்ளம். அப்பொழுது தான் ஒரு மனிதன் அதிகம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அவன் பாவம் செய்வான்,
பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அடியான், அல்லாஹ் அதை அனைத்தும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எப்பொழுது ஒரு முஃமின் பாவம் செய்ததுக்கு பிறகு ஒரு நன்மை செய்து அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பானோ அந்த பாவத்தை அல்லாஹ் அளிக்கிறான். அந்த பாவம் ஏற்படுத்திய அந்த அந்த பாவம் எந்த எஃபெக்டை ஏற்படுத்துதோ அதையும் அல்லாஹ் அளிக்கிறான். இந்த கல்வை இருளடை செய்கிறதா அல்லாஹ் அதை வெளிச்சமாக மாற்றுகிறான். பாவம் செய்து விட்டீர்களா, தௌபா செய்யுங்கள். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீ ஒரு பாவம் செய்து விட்டால் அதை தொடர்ந்து ஒரு நன்மையை செய்யுங்கள். இதுக்கு தான் உலமாக்கள் சில இடத்தில் கூறினார்கள், ஒரு பாவத்தை செய்து விட்டீர்களா, பெரிய ஒரு பாவத்தை செய்து விட்டீர்களா, சிறிய ஒரு பாவத்தை செய்து விட்டீர்களா, உங்களிடம் இருக்கக்கூடிய தொகையில் ஒரு தொகையை எடுத்து சதகா செய்து விடுங்கள். மறுபடியும் பாவம் செய்தீர்களா, சதகா செய்து விடுங்கள். மறுபடியும் பாவம் செய்தீர்களா, சதகா செய்து விடுங்கள். ஒரு கட்டத்தில் நீங்க பாவத்தின் பக்கம் நெருங்க மாட்டீர்கள். ஏன்? இந்த உள்ளம் பாவம் செய்ததுக்கு பிறகு நன்மை செய்து விட்டது. உள்ளம் பாவம் செய்ததுக்கு பிறகு நன்மை செய்து விட்டது. இந்த உள்ளம் தூய்மையாகி விட்டது. பாவம் முன்னாடி வந்தால் இந்த உள்ளத்துக்கு தெரியும் இது பாவம் என்று. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அந்த நிலைமை ஒரு மனிதனுக்கு வந்துவிடக்கூடாது. கண்ணுக்கு முன்னாடி ஒரு பாவம் தெரிந்தும் இது பாவம் என்று உணராத அந்த உள்ளம், அந்த நிலைமை ஒரு மனிதனுக்கு வந்துவிடக்கூடாது. அதே போன்று அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதன் அவனுடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், அந்த உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த உள்ளத்துக்கென்று சில நோய்கள் உண்டு. உள்ளத்துக்கென்று சில நோய்கள் உண்டு. இன்றைய காலத்தில் இதய நோய் என்றால் மிக வேகமாக ஆஸ்பத்திரிக்கு செல்வார்கள். இதய நோய் என்றால் மிக வேகமாக ஆஸ்பத்திரிக்கு சென்று இது என்ன பார்த்துருங்க, இல்லாட்டி மூத்தாவே போயிடுவேன் என்று. ஆனால் அதே உள்ளத்துக்கு ஒரு நோய் என்றால் சிகிச்சை செய்கிறோமா? இந்த உள்ளத்துக்கு ஒரு நோய் என்றால் சிகிச்சை செய்கிறோமா? இந்த உள்ளம் இறந்து விட்டால், இந்த இதயம் இறந்து விட்டால் நாளைக்கு சொர்க்கத்தை கூட சென்று விடலாம். ஆனால் இந்த உள்ளம் இறந்து விட்டால், இந்த உள்ளம் ஷிர்க்குக்கு சென்று இணை வைப்புக்கு சென்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இறந்து விட்டால், மௌத்தாகி விட்டால் அவன் எவ்வாறு சொர்க்கம் செல்வான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், மன் ஜாஅ பிகல்பின் சலீம். யாருக்கு அந்த சொர்க்கம் கொடுக்கப்படும்? யாருக்கு அந்த சொர்க்கம் கொடுக்கப்படும்? மன் ஜாஅ பிகல்பின் சலீம். யார் தூய்மையான அந்த உள்ளத்தோட அல்லாஹ்வுக்கு முன்னாடி வருகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த சொர்க்கம் கொடுக்கப்படும். எவ்வாறு இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சில நோய்களை கூறுகிறான். இது உள்ளத்தோட நோய். ஆரம்பத்தில் ஓதின ஒரு ஆயத், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரன் மினத்-தன். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், ஈமான் கொண்டவர்களே அதிகமாக யோகிப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இன்ன பஅதத்-தன்னி இஸ்முன். அவன் இந்த தவறை செய்திருப்பான், அவன் இதை செய்திருப்பான். உண்மையாக இருக்காது, அது உண்மையாக ஆக்கப்பட்டு இருக்காது. உண்மையாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்தவன் செய்த பாவத்தை மறைக்க கூறுகிறான். இப்போ உண்மையே இல்லை யோகிப்பது. இவன் இதை செய்திருக்க கூடும், இவன் இதை செய்திருப்பான், இவன் இப்படிப்பட்டவன் தான் இதை செய்திருப்பான். எந்த அளவுக்கு போய்விட்டது என்றால், ஒருத்தவன் 10 திருட்டை செய்திருப்பான், அதுக்கப்புறமா 2 திருடு ஆயிருந்திருந்தால் இவன் தான் செஞ்சிருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு தீர்ப்புகள் கொடுத்தார்களா? இன்றைய காலத்தில் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். பாவங்களை ஆராயக்கூடிய சில நிபுணர்கள், இதில் யார் பாவி, இவை யார் திருடு என்று ஆராயக்கூடிய நிபுணர்கள், அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் என்னவென்றால், 10 பாவம் செஞ்சானா இவன் பாவ மன்னிப்பு கேட்டிருந்தாலும் இவன் தான் பாவியா இருப்பான். 10 திருடு செய்திருந்தானா இவன் பாவ மன்னிப்பு கேட்டால் இவன் தான் திருடனா இருப்பான். இது என்னது? இதைத்தானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் தடுத்தான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரன் மினத்-தன். யோகிப்பதை அதிகமாக யோகிப்பதை தடுத்துக் கொள்ளுங்கள். இன்ன பஅதத்-தன்னி இஸ்முன். குறைவாக யோகிப்பதும் இஸ்முன், பாவம். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வலா தஜஸ்ஸஸு. பின்னாடி சென்றே ஒரு மனிதனை பற்றி ஆராயாதீர்கள். வலா யக்தப் பஅதுகும் பஅதா. ஒருத்தவன் இன்னொருத்தனை பற்றி புறம் பேச வேண்டாம். இது அனைத்தும் உள்ளம் சார்ந்த நோய்கள். ஐயுஹிப்பு அஹதுக்கும். புறம் பேசுவதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். ஐயுஹிப்பு அஹதுக்கும். உங்களில் ஒருத்தவன் நேசிப்பீர்களா? ஐ யஅகுல லஹ்ம அஹீஹி மைதா. அவனோட சகோதரனோட, இறந்து போன சகோதரனோட மாமிசத்தை மெல்லுவதையும் தின்பதையும் அவன் நேசிப்பான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். இப்போ புறம் பேசுவது என்றால் என்ன? ஒரு இறந்த ஒரு சடலத்தை உண்ணுவதற்கு சமமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான். அந்த அளவுக்கு மோசமானது இந்த கல்போட உள்ளங்களோட பாவங்கள்.
அல்லாஹ்விடம் துஆ கேட்டவனாக, யா அல்லாஹ் எங்கள் அனைவரோட உள்ளத்தையும் தூய்மையாக்கிவிட்டு இந்த உள்ளத்தோட பாவத்தை விட்டு எங்களோட கல்வை தூரமாக்குவாயா என்று அல்லாஹ்விடம் துஆ கேட்டவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله وكفى وصلى الله وسلم على نبيه المصطفى وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد, என்னன்பான சகோதரர்களே, அதே போன்று ஒரு மனிதனோட உள்ளத்தை தூய்மையாக்க வேண்டுமா? இறுதியாக ஒரு விஷயத்தை கூறுகிறேன். பல விடயங்களை உலமாக்கள் கூறுகிறார்கள். அதில் இறுதியாக ஒரு விடயம் அல் கனாஅ, போதுமென்று ஒரு உள்ளம். போதுமென்று ஒரு உள்ளம் வந்துவிட்டால் இந்த உள்ளத்துக்கு என்று நோய் வராது. ஒரு மனிதனுக்கு அவனிடம் இருக்கக்கூடிய செல்வம் போதுமென்று நினைத்து விட்டால் அடுத்தவனோட செல்வத்துக்கு ஆசைப்பட மாட்டான். அடுத்தவன் எவ்வாறு சம்பாதிக்கிறான் என்று ஆசைப்பட மாட்டான். அதை துருவி ஆராய மாட்டான். என்னிடம் இருக்கக்கூடிய செல்வம் போதுமானது, என்னிடம் இருக்கக்கூடிய ரிஸ்க் போதுமானது, அல்லாஹ் எனக்குரிய ரிஸ்கை தருவான். அடுத்தவன் ரிஸ்க்கு ஆசைப்பட மாட்டான். அடுத்தவன் இவ்வாறு ரிஸ்கை சம்பாதிக்கிறான், இவ்வாறு பாவம் செய்கிறான் என்று புறம் பேச மாட்டான். அவனோட கல்வோட நோய்களுக்கு ஒரு காரணம் போதுமென்று உள்ளம் இல்லாத ஒரு காரணம். இன்றைய காலத்தில் பார்க்கிறோம், சமுதாயத்தில் மக்களுக்கு மத்தியில் போட்டிகள் அதிகமாகிவிட்டது. எந்த அளவுக்கு என்றால், இவன் ஒரு கடை வைத்து விட்டால் எதிர்த்தாப்பிலேயே ஒரு கடை வைக்க வேண்டும், இவனுக்கு போட்டியாக ஒரு கடை ஆரம்பிக்க வேண்டும், இவன் எந்த தொழிலை செய்கிறான் ஆராய வேண்டும், ஆள் அனுப்பி ஆராய வேண்டும், இவன் என்ன விலைக்கு விற்கிறான் அதை விட குறைவாக நான் விற்க வேண்டும், அவனை விட அதிகமாக நான் பிசினஸ் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் அழகான ஒரு உபதேசத்தை செய்தார்கள். நாட்டுப்புறத்தில் இருந்து, அதாவது ஊர்களில் இருந்து, அந்த காலத்தில் பாதியா என்று கூறுவார்கள், ஊரை விட்டு, அதாவது சிட்டியை விட்டு வெளியே வாழக்கூடிய, பாலைவனத்தில் வாழக்கூடிய அரபிகள், அவர்கள் ஏதோ ஒன்று பாலோ ஏதோ ஒன்று கொண்டு வந்து சிட்டியில வந்து விற்பார்கள், நகரப்புறத்தில் வந்து விற்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அவர்கள் வர்ற வழியிலேயே அவர்களை நிறுத்தி அதை வாங்கி ஊரில் வந்து விற்க வேண்டாம், அவர்களை வந்து விற்க விடுங்கள், அல்லாஹ் அவர்களுடைய ரிஸ்கை அவருக்கு கொடுக்கட்டும், அவர்களுடைய ரிஸ்கை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கட்டும். அவர்களை அங்கேயே நிறுத்தி, ஊர்ல என்ன விலை விற்கிறது தெரியுமா, நீ ஊருக்கு போனா ஏமாந்து விடுவாய், எனக்கு இங்கே வித்து விடு என்று அவனிடம் வாங்கி இங்க வந்து பெரிய பெரிய லாபத்துக்கு விற்க வேண்டாம், அவனிடம் வாங்கி இங்க வந்து விற்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இது ஒரு பெரிய சட்டம், ஒரு விஷயம். இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விடயத்தை கூறினார்கள், அவர்களுக்குள்ள ரிஸ்கை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பார், அதை விட்டு விடுங்கள், அதை தடுக்காதீர்கள். இது ஒரு அடிப்படை, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். போதுமென்று உள்ளம் வர வேண்டும் என்றால் அவனோட ரிஸ்க் எனக்கு வராது, என்னோட ரிஸ்க் அவனுக்கு செல்லாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போதுமென்ற உள்ளத்தை பற்றி ஒரு ஹதீஸில் கூறினார்கள். அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு போதுமென்ற ஒரு உள்ளத்துக்கு சான்றிதழாக வாழ்ந்த ஒரு சஹாபி தான் அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யா அபா தர், அபூ தர், அதரா கத்ரத்துல் மாலி கினா, அதிகமாக செல்வம் வைத்துக் கொள்வது தான் செல்வந்தம் என்று நினைத்துக் கொள்கிறீர்களா? செல்வந்தராக இருப்பது என்றால் அதிகமாக காசு வைத்துக் கொள்வது, அதிகமாக செல்வம் இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்கிறீர்களா? அதே போன்று அச்சரா ஃபதரா கில்லத்துல் மாலி ஹுவல் ஃபக்ர், குறைவாக செல்வம் இருப்பது ஏழ்மை என்று நினைத்துக் கொள்கிறீர்களா என்று கேட்கும்போது அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நஅம் யா ரசூலல்லாஹ், ஆம் யா ரசூலல்லாஹ், அதிகமாக ஒரு மனிதன் செல்வம் வைத்திருந்தால் அவன் தான் செல்வந்தன், குறைவாக செல்வம் வைத்திருந்தான் அவனிடம் செல்வம் இல்லை யா ரசூலல்லாஹ், அவன் ஏழ்மையில் வாழ்கிறான் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விடயத்தை உணர்த்துகிறார்கள். இந்த காலத்தில் அதிகம் மனிதர்கள் இந்த விடயத்தை படிக்க வேண்டும். கூறுகிறார்கள், இன்னமல் கினா கினல் கல்ப், பணக்கார தன்மை என்றால், செல்வந்தனாக வாழ வேண்டும் என்றால் கினல் கல்ப், இந்த கல்பு போதுமென்று அடைந்திருக்க வேண்டும். வஇன்னமல் ஃபக்ர் வல் ஃபக்ரு ஃபக்ருல் கல்ப், வறுமை என்றால் இந்த கல்பு வறுமையில் இருப்பது தான் வறுமை என்று கூறினார்கள். அர்த்தம் என்ன? பத்தல, என்னிடம் இருக்கக்கூடிய செல்வம் பத்தல,
ஒரு இடம் இருக்குதா இன்னொரு இடம் வாங்கணும், ஒரு பில்டிங் இருக்குதா இன்னொரு பில்டிங் வாங்க வேண்டும், இன்னொரு பில்டிங் இருக்கா மூணாவது பில்டிங் வாங்க வேண்டும். இது பணக்கார தன்மை என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். எவனிடம் 50 பில்டிங் இருந்தும் அடுத்த ஒரு 50 பில்டிங் வாங்க வேண்டும் என்று இந்த கல்வி தவித்துக் கொண்டிருக்கிறதோ அந்த கல்வி வறுமையில் இருக்கிறது. அந்த கல்வி வறுமையில் இருக்கிறது. எந்த கல்வி குறைவான செல்வத்தில் வாழ்ந்தும் இது போதும் எனக்கு என்று வாழ்கிறதோ அவன் செல்வந்தன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அந்த சஹாபியோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தால், அந்த அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையை எடுத்து பார்த்தால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் செல்வம் பெருகுகிறது, செல்வம் அதிகமாகிறது. இந்த அளவுக்கு என்றால் முஸ்லிம்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் ஆட்சிகளை எடுக்கிறார்கள். முஸ்லிம்களோட ஆட்சி பரவலா செல்கிறது. எந்தெந்த இடத்திலிருந்தோ செல்வங்கள்லாம் வருகிறது. இப்போ முஸ்லிம்கள் செல்வத்தில் வாழ்கிறார்கள், செழிப்பில் வாழ்கிறார்கள். அந்த நேரத்தில் அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த உள்ளத்தை தர வேண்டும். அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உங்களிடம் நான் ஒரு முறையிட வேண்டும், உங்களிடம் நான் ஒரு விஷயத்தை கேட்க வேண்டும் என்று கூறிவிட்டு கூறுகிறார்கள், இந்த மக்களுக்கு மத்தியில் என்னால் வாழ முடியாது, இந்த செல்வத்தின் மத்தியில் என்னால் வாழ முடியாது. என்னோட பாலிசி என்னவென்றால், என்னோட நடவடிக்கை எவ்வாறு இருக்கும் என்றால், இன்னைக்கு சம்பாதித்தனா இன்றைக்கு செலவு செய்வேன், இன்னைக்கு சதகா செய்வேன், மீதமுள்ள காசு என்றது இல்லை என்று அந்த சஹாபி வாழ்ந்தார்கள். அந்த சஹாபி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கோரிக்கை வைத்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த மதீனாக்குள்ள எனக்கு வாழ முடியாது, இந்த மதீனாவில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள், இந்த மதீனாவில் தான் அபூபக்கர் வாழ்ந்தார்கள், இந்த மதீனாவில் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்தார்கள். ஆனால் இந்த மதீனாவில் இன்றைய நாள் செல்வ செழிப்பாகி விட்டது, இந்த செழிப்புக்கு மத்தியில் என்னால் வாழ முடியாது, நான் சென்று விடுகிறேன் என்று தனிமையில் வாழ்ந்தார்கள். அந்த சஹாபி தனிமையில் வாழ்ந்தார்கள். அந்த சஹாபியை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிகழ்வில் கூறுவார்கள், ஆஷ வஹீதன், தனிமையில் வாழ்ந்தார், வமாத வஹீதா, அவர் தனிமையிலே இறந்து போவார் என்று கூறினார்கள். அந்த அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசாவை தனிமையில் எடுத்து வந்து அடக்கினார்கள் என்று சஹாபாக்களோட வரலாறை பார்க்கிறோம். அந்த சஹாபாக்களோட உள்ளம் எவ்வாறு இருந்தது? என்னிடம் இருக்கக்கூடிய ரிஸ்க் போதுமானது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களோட மனைவிக்கு மாதந்தோறும் ஒரு தொகையை கொடுப்பார்கள். அவர்களோட மனைவி என்ன செய்தார்கள் என்றால், அந்த தொகையில் ஒரு தொகையை ஒதுக்கி, இந்த தொகையை சேமித்து என்னோட கணவருக்கு ஒரு இனிப்பு பண்டம் செய்து கொடுக்க வேண்டும். ஆசைப்பட்டது என்ன? கணவனுக்கு கொடுக்க வேண்டும், கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும், கணவனோட பொருத்தத்தை அடைய வேண்டும். அதற்காக சேமித்தார்கள் கொஞ்சம் காசை. ஒரு தினம் பல மாதங்கள் கடந்ததுக்கு பிறகு அவரோட கணவருக்கு சென்று இந்த இனிப்பு பண்டத்தை கொடுக்கும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், உங்களுக்கு இதுக்கு உரிய தொகை எங்கிருந்து வந்தது என்று கேட்கிறார்கள். நான் சேமித்தேன், என்னோட மாச செலவினங்களுக்கு போல சில தொகை மிஞ்சினது, அதை சேமித்தேன், அதில் தான் அதை வாங்கினேன் என்று சொல்லும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், அடுத்த மாதத்திலிருந்து உங்களுக்குரிய செலவு தொகையை நான் குறைக்கிறேன். ஏன்? இதை விட்டு குறைவான செலவு தொகையில் உங்களால் மாதத்தை ஓட்ட முடியும் என்றால் மீதமுள்ள தொகை உங்களுக்கு தேவையுள்ளதில்லை, குறைத்து விடுகிறேன், இதில் வாழுங்கள். இவ்வாறு போதுமான மனதில் வாழ்ந்தார்கள். அந்த சஹாபாக்களோட வாழ்க்கை, அந்த சஹாபாக்களோட உள்ளம், அவர்களோட வாழ்க்கை நிம்மதியாக இருந்தது. எப்பொழுது இந்த மனிதன் இந்த உலகத்துக்கு ஆசைப்படுகிறானோ, இந்த உலகத்தோட ரிஸ்க், இந்த உலகத்தோட சொத்துக்கு ஆசைப்படுகிறானோ, இந்த உள்ளம் போராடுகிறது, இந்த உள்ளம் கஷ்டப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரும் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை தூய்மை செய்தாயோ அந்த அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், சஹாபாக்கள் உள்ளத்தை தூய்மை செய்ததை போன்று எங்களோட உள்ளத்தையும் தூய்மை செய்து விடு யா அல்லாஹ். எங்களோட உள்ளத்தை பாவங்களை விட்டு தூரமாக்கி விடு யா அல்லாஹ். நாங்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம், எங்களை பாவங்களை விட்டு தூரமாக்கி விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் துன்யாவை ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம், துன்யாவோட ஆசையை விட்டு எங்களை தூரமாக்கி விடு யா அல்லாஹ். மர்மையோட ஆசைகள் வாழ செய்து எங்கள் அதிலே மரணிக்க செய்து விடாயா என்று அல்லாஹ்விடம் துஆ கேட்டவனாக இந்த உரையை முடிச்சிருக்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وأقول قولي هذا وأستغفر الله العظيم لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. أقيموا الصلاة.